சவுதி அரேபியாவின் தமாம் பகுதியில் உள்ள பணிப்பெண்கள் தங்குமிடத்தில் 3 மாதங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற துன்பகரமான சம்பவம் ஒன்றை இலங்கையர் ஒருவர் பதிவு செய்திருந்தார். பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் இவ்வாறான துன்புறுத்தல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரியே அண்மையில் நாட்டுக்கு வருகை தந்த குறித்த இலங்கையர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இந்த காட்சிகளை வழங்கினார். சவுதி அரேபியாவின் தமாம் நகரில் உள்ள இந்த கட்டட தொகுதியில் பணிப்பெண்ணாக வீடுகளுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருப்பதற்கு மறுப்பு வெளியிட்டு இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ள பெண்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எனது அறைக்கு அருகில் மற்றொரு சிறிய அறை உள்ளது. அதை பார்த்தால் நாய்க்கூடு போலவே காட்சி அளிக்கும். அந்த அறையில் எமது நாட்டு பணிப்பெண்கள் சிறை வைக்கப்பட்டு துன்புறுத்தப்படுவார்கள் என எவரும் நினைக்க மாட்டார்கள். நள்ளிரவு வேளையில் சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு எதுவும் இல்லை என கதவை தட்டுவார்கள். ஒரு நாள் இரவு எழுந்து பார்த்த போதே எமது பெண்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டிருப்பதனை அறிந்தேன். பின்னர் அரேபிய நபர் ஒருவர் வந்து இவர்களுக்கு சாப்பிடவோ குடிக்கவோ கொடுக்க வேண்டாம், அவ்வாறு கொடுத்தால் நீ திருடியதாக போலீசாரிடம் கூறுவேன் என தெரிவித்தார். அங்கிருப்பது உகந்தது அல்ல என எண்ணினோம். எப்படியாவது இதை இலங்கைக்கு கொண்டு வந்து காண்பிக்க வேண்டும் என எண்ணினோம். இலங்கை தூதரகம், சவுதி தூதரகம் மற்றும் தமாம் முகவர் நிலையத்தை நட்டம் காரணமாக மூடப் போவதாக நான் வரும்போது அதன் தலைவர் எனக்கு கூறினார். என்னை 2 நாட்களில் அனுப்பி வைப்பதாக போலீசாரிடம் உறுதி அளித்து 1 மாத காலமாக அனுப்பவில்லை. உண்பதற்கோ அருந்துவதற்கோ எதுவுமின்றி துன்பப்பட்டேன். பின்னர் நண்பர்களே எனக்கு உதவி செய்தனர். 1% இல்லாமலேயே வந்தேன். விமான நிலையத்திற்கு வந்து 100 ரூபாய் தேடிக்கொண்டு பஸ்ஸில் வந்தேன். இது குறித்து அதிகாரிகள் கவனம் செலுத்துவார்கள் என நான் நினைக்கின்றேன். ஏனைய நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியுமானால் ஏன் இலங்கை பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது?